உங்கள் விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாது. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அப்படி சொல்லதால ஒன்றும் நம்ம கிடைக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டுக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான வேலைகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. நிறைய அதிகமாக சுத்தமானங்களுக்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாரபட்சம் காட்டக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் உழைப்பே சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்களும் அதிகமாக கட்டணம் வாங்குறாங்க. இது ஒரு வகையான வித்தியாசமான சூழல். உரிய நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும். அது சம்பந்தமான முழு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன், விசாரிச்சு சொல்கிறேன். பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேரே இடம்பெறாத ஒரு சூழலாக தான் அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படலை. அதாவது மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் உட்பட எந்த பணிக்கும் நிதி ஒதுக்கப்படலை குற்றச்சாட்டு இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? நிதி ஒதுக்கலன்னா அப்புறம் அந்த பணியை தொடங்கப்பட்ட பணியை முடங்கித்தான் போயிடும். அதனால் உரிய நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும். என்னன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இடம்பெறல அப்படின்றது அது உண்மைதான். நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான வேலைகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கணுன்றது நேரத்தில் கொடுக்கும் மத்திய அரசுக்கு ரெண்டு வளரும். ஐயா, தொடர்ந்து கோபேக் மோடின்னு சொன்னதால தான் மத்திய அரசு கெட்லாஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாமா? தொடர்ந்து தமிழக அரசு கோபேக் மோடின்னு சொன்னதால தான் மத்திய அரசு கெட்லாஸ் தமிழ்நாடு அப்படின்னு இந்த பட்ஜெட்ல முடிவெடுத்தாங்கன்னு சொல்லலாமா? உங்கள் விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாது. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அப்படி சொல்லதால ஒன்றும் நம்ம கிடைக்க போறதில்ல. பட்ஜெட் பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு. அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கல. குறிப்பா கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களோட பேரு இடம்பெறல அப்படின்றது முக்கியமா இருக்கு. பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது நம்ம வரி நிறைய செலுத்துறோம், நமக்கு கூடுதலாக கொடுத்துருக்கணும். அது மாதிரி சில மாநிலங்கள் பண்ணியிருக்காங்க. வரி அதிகமாக செலுத்தாத மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாரபட்சம் காட்டக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அரசு துறையில் பணியாற்றும் அரசு பள்ளியில பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கீங்க. தனியார் பள்ளியிலையும் அதே மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், தனியார் பள்ளியில் ரொம்ப மோசம். தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுடைய உழைப்பே சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்களும் அதிகமாக கட்டணம் வாங்குறாங்க. இது ஒரு வகையான வித்தியாசமான சூழல். தமிழகத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் கனிம வள சுரண்டல் அதிகமா நடந்துட்டு இருக்கு. கனிம வள சுரண்டல் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமா நடக்குதுன்னு சொல்றாங்க. கனிம வள சுரண்டல் திண்டிவனத்து விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமா நடக்குதுன்றாங்க. ஓ, அப்படியா? சரி, நீங்க சொல்றது சரிதான். இதை நான் விசாரிக்கிறேன். அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை சந்திக்கும் போது அது சம்பந்தமான முழு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன், விசாரிச்சு சொல்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.